வணக்கம் நேர்களே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருந்தா நம்மளே பார்க்க மாட்டோம். ஆனா இப்போ நம்மளே எங்கேயா சின்ன மெட்டீரியல் கிடைக்காதா, வாட்ஸ்அப்ல ஏதாவது வராதா, ஆன்லைன்ல வராதான்னு நம்மளே தேடுறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தேடல் ஒண்ணு நம்மளோட எதிர்பார்ப்புகள்னாலையும் வந்திருக்கு. ரெண்டாவது இருக்கிறதுலே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கு நிறைய விஷயம் வருது. எது உண்மை, எது பொய், எது நம்பலாம், எது நம்ப கூடாது, எது நம்ம குழந்தைக்கு பொருந்தும் அப்படிங்கிற அளவுல நம்ம ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோம். சோ இந்த பகுதியில கரெக்டான சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு ஆசைப்படுறேன். சோ இந்த விஷயத்துல ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எதிர்பார்ப்புன்ற ஒரு வார்த்தையை நான் உங்ககிட்ட சொன்னேன். எதிர்பார்ப்பே இல்லாத பெற்றோர்கள் இருந்தா பிரச்சனையே இல்லை. ஏன்னா குழந்தை பாட்டுக்கு தானா வளரும், நம்மலாம் வளர்ந்த விதத்துல வளர்ந்துருவாங்க. இப்ப ஆனா பெற்றோர்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது மிகவும் அதிகமா இருக்கு. இதுல ரீசெண்டா ஒரு ஸ்டடி ஒண்ணு செஞ்சிருந்தாங்க ஒரு யூனிவர்சிட்டியில. இந்தியால ஒரு குழந்தை என்ன படிக்கணும், எந்த துறையில அவங்க போய் சேரணும் அப்படின்றது யாரு முடிவு பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா பக்கத்து வீட்டு அம்மா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன செய்யறாங்களோ அது நம்ம எல்லாமும் செய்யணும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமா நம்ம குழந்தைங்களுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிடறோம். சோ ஒரு குழந்தை ஸ்கூல் போகிறது மட்டும் இல்லாம சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் ஏதாவது அனுப்புறோம், டியூஷன் அனுப்புறோம். இது பண்ணல அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஏதோ நம்ம சரியான பெற்றோர்களா இல்லையோ அப்படிங்கிற அளவுல நம்ம கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம். சோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு குழந்தைக்கும் திறமைகள் அப்படிங்கிறது எப்பவுமே உண்டு. ஆனா அந்த திறமைகள் வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சரியான ஒரு அட்மாஸ்பியர், ஒரு சூழல் நம்ம வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி நம்ம செட் பண்ணி கொடுக்கணும். இந்த சூழல் சரியா இருந்தது அப்படின்னா எந்த குழந்தையா இருந்தாலும் தானா தன்னோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்திப்பாங்க. இந்த நம்பிக்கை இருக்கும்போது அவங்க அடுத்தபடி அவங்களே ஒரு ஆர்வமா அதுக்குள்ள இறங்குவாங்க. நம்ம பாராட்டலுக்கோ இல்ல வெளியே இருந்து ஒரு சர்டிபிகேட்கோ அவங்க தேட மாட்டாங்க. நீங்க ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்குங்க, ஒரு சின்ன பவுடர் டின் கொடுத்தீங்கன்னா கூட அது வச்சு அது விளையாடும். ஆனா நம்மளா என்ன பண்ணிருக்கோம், ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டாய் ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்கோம், இல்ல ரொம்ப டெக்னாலஜிலேயே லேட்டஸ்ட் வீடியோ கேம் வாங்கி கொடுத்துடுறோம். இதுல என்ன ஆயிடுது அப்படின்னா அதுல அவங்க ஒரு அடிமை ஆயிடுறாங்க, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது அவங்களுக்கு. சாதாரண வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் வச்சு விளையாடுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிடுது. இந்த சாதாரண விஷயங்களோட விளையாடாத குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா சிந்தனையை மெதுவா குறைக்க ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு வெளியிருந்து வரக்கூடிய ஒரு அப்ரிசியேஷனோ இல்ல வெளியிருந்து வரக்கூடிய ஒரு பாராட்டலுக்கோ மட்டும்தான் அவங்க வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான சைக்காலஜி ரீதியான பிரச்சனைகளுக்கு காரணமே நம்ம குழந்தைங்களுக்கு சந்தோஷமா தன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லாம வெளியிருந்து நான் சர்டிபிகேட் கொடுக்கறேன், இந்த கோர்ஸ் போனா நீ உனக்கு இந்த பிரைஸ் கிடைக்கும்ன்ற அளவுக்கு வெளியிருந்து வரக்கூடிய பாராட்டலுக்கு மட்டும் அவங்கள அடிமையாக்கிட்டோம். சோ எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஆனா நம்ம குழந்தையோட திறமைக்கு ஏத்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளோட குழந்தை வளர்ப்பு ரொம்ப ஸ்மூத்தா போகும். குழந்தையும் நம்மள நம்புவாங்க. நம்ம இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா இதே எதிர்பார்ப்பு எனக்கு சின்ன வயசுல பாட்டு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல, என் குழந்தை கண்டிப்பா பாட்டு கிளாஸ் போகணும் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இறங்கிடக்கூடாது. என்ன நம்ம எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம குழந்தைங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. ஃபர்ஸ்ட் விளையாட்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். விளையாட்டு ஏன் முக்கியம் அப்படின்னா மூளையில குழந்தைக்கு என்ன திறமைகள் இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கு விளையாட்டு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த விளையாட்டுல உங்க குழந்தை எந்த விஷயங்கள் நோக்கி போகுதுன்னு பாருங்க. விஷுவலா இருக்கக்கூடிய சில்ட்ரன் பாத்தீங்கன்னா கலர்ஸ், பெயிண்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு வரையறது அதெல்லாம் கொஞ்சம் செய்வாங்க. இதே பாட்டு, மியூசிக், ஆடிட்டரி லேர்னர்ஸ் சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் நிறைய இருக்கும். ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்தா கூட அதுல தாளம் போடுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல போனா தட்டி தட்டி பார்ப்பாங்க. இந்த மியூசிக் பேஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இதே ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் டான்ஸ்ல எல்லாம் போகக்கூடிய குழந்தைங்க முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் துருத்துப்பு ஏதாவது ஒண்ணு ஏறி பாக்குறது, குதிக்கிறது, இந்த ஆராய்ச்சி நிறைய இருக்கும். முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம டெவலப் பண்ணணுமா அப்படின்றது உங்களோட அடுத்த கேள்வியா இருக்கும்.
இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 3 மாசம், ஒரு 5 வயசுக்கு மேல, அதுக்கு முன்னால தயவு செஞ்சு எந்த கிளாஸ்க்கும் அனுப்பாதீங்க. 5 வயசுக்கு மேல 3 மாசம் வேற வேற கிளாஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இப்போ பாட்டு கிளாஸ் போறாங்க, டிராயிங் கிளாஸ் போறாங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கு நீங்க அனுப்பும்போது எவ்வளவு ஆர்வமா போறாங்க, என்ஜாய் பண்றாங்களா, அவங்களே தன்னோட மெட்டீரியல்ஸ் எடுத்துமா அந்த கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்ற அளவுக்கு பாருங்க. ஏன்னா திறமை இருந்தா அதை வந்து நான் இன்னும் அதிகமா செய்யணும்னு ஆசைப்படுவேன். திறமை இல்லை அப்படின்னா, இல்ல கஷ்டப்படுறேன் அப்படின்னா, அது எவ்வளவு தூரத்துக்கு நான் வந்து அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நான் அவாய்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க 3 மாசத்துக்கு வேற வேற கிளாஸஸ் நீங்க அனுப்பும்போது மூளையிலையும் அதுக்கு உண்டான அடிப்படையை வந்து நீங்க தூண்டி விடுவீங்க. நரம்பியன்கள் அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ஒரு அடிப்படையை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட நீங்க அதே திறமையை திரும்ப இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அடிப்படை ஏற்கனவே இருக்கிறதுனால அந்த குழந்தை அதை வந்து பிக்கப் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதை விட்டுட்டு நான் 1 வருஷம் ஃபீஸ் கட்டிட்டேன் அதனால நீ இந்த கிளாஸுக்கு போயே ஆகணும்னு சொல்லி நம்ம டார்ச்சர் பண்றது வந்து இருக்கிறதுலயே மோசமான ஒரு விஷயமாகும். ஸோ இதனால வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகள் தவறு கிடையாது. ஆனா அந்த எதிர்பார்ப்பு வந்து குழந்தைக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்க கூடாத ஒரு இதுவா இருக்கணும். நம்ம எதிர்பார்ப்பு வந்து அவங்கள நம்பிக்கையை வளர்த்துற மாதிரி இருக்கணுமே வெளியே அவங்களோட திறமைகளை வந்து அவங்களே மறைச்சு ஐயோ அம்மா அப்பாவுக்கு இது தெரிஞ்சா என்ன இன்னும் கிளாஸுக்கு சேர்த்துவாங்க அப்படின்ற அளவுக்கு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணிடக்கூடாது.